நைட்ஸ் ஆஃப் த சோடியாக் மூவி. தெருவோர வாலிபரான சேயா கடத்தப்பட்ட தனது சகோதரியை தேடும் போது பணத்திற்காக சண்டையிட்டு நேரத்தை செலவிடுகிறார். அவனது சண்டைகளில் ஒன்று தன்னிடம் இருந்ததே தெரியாத மாய சக்திகளை அறியாமலே தட்டும்போது சேயா தன்னை போரிடும் துறவிகள், பண்டைய மந்திர பயிற்சி மற்றும் மறுபிறவி பெற்ற தெய்வம் ஆகியவற்றின் உலகில் தள்ளப்படுவதை காண்கிறார். அவர் உயிர் வாழ வேண்டுமானால் அவர் தனது விதியை தழுவி ராசியின் மாவீரர்களிடையே தனது சரியான இடத்தை பெற எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும். ஜப்பானில் அனிம் படங்கள் மற்றும் தொடர்களின் லைவ் ஆக்ஷன் தழுவல்கள் வெற்றி பெற்றன. ஆனால் ஹாலிவுட்டுக்கு மாறியதில் சிலர் வெற்றி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு அலிடா போர் ஏஞ்சலுக்கும் பேயின் டீஷல், டிராகன் பால் எவல்யூஷன் மற்றும் டெத் நோட் உள்ளது. கலாச்சார தடை ஒருபுறம் இருக்க, லட்சியத்திற்கும் செயல்படுத்தலுக்கும் இடையே சரியான சமநிலை இருந்ததில்லை. சோனிஸ் நைட்ஸ் ஆஃப் த சோடியாக் என்பது ஏ பட்டியலுக்கு கீழே குறைந்த பட்ஜெட் மற்றும் அடையாளம் காணக்கூடிய நடிகர்களுடன் சேண்ட் சேய அனிமேஷை உயிர்ப்பிக்கும் ஒரு துணிச்சலான முயற்சியாகும். இதன் விளைவாக நீண்ட காலமாக இயங்கி வரும் செயின்ட் சீயா மங்கா மற்றும் அனிம் தொடர்களில் இருந்து பரந்த புராணங்களின் மேற்பரப்பை அரிதாகவே கீறிச் செல்லும் சாதுவான திரைக்கதையால் வீணடிக்கப்படும் சில உரிமையியல் சாத்தியம் கொண்ட பார்வைக்கு ஈர்க்கக்கூடிய திரைப்படம். அசல் மங்கா 4 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட 28 தொகுதிகளை கொண்டிருந்தாலும் செயின்ட் சீயா அனிம் உரிமையானது 1986 முதல் 2022 வரை வெளியிடப்பட்ட 6 திரைப்படங்களுடன் 7 தொடர்களில் 315 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. எந்த மொழியிலும் தொடர் என்றால் இந்த படம் சர்வதேச அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள சர்வதேச நடிகர்களுடன் முழுவதுமாக ஆங்கிலத்தில் படமாக்கப்பட்டது. நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக் அனிம் மற்றும் மங்காவிலிருந்து பரந்த கதைக்களங்களை ஒரு மூல கதையாக நெறிப்படுத்துகிறது. இது கருத்தை ஜீரணிக்கக்கூடிய அளவில் எளிதாக்க முயற்சிக்கிறது. நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக்கில் சேயாவாக மக்கென்யூ நடித்தார். அதீனா தெய்வத்தின் வரவிருக்கும் மறுபிறவியை பற்றி விளக்கும் விஞ்ஞானியான அல்மான் கிடோவால் காசியோஸ் இழுக்கப்படும் போது சேயா ஒரு கீழ்நிலை போராளியாக சந்திக்கிறார். சியன்னா அதீனாவின் உடலில் தற்போது செயலற்ற நிலையில் இருக்கும் சக்தி வாய்ந்த மாவீரர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் கிடோ பெகாசஸ் நைட் ஆன சீயாவை நம்புகிறார். சியன்னாவை அவள் இறந்து போக விரும்பும் தீய குராத்திடமிருந்து காக்க கிடோவுக்கு சீயா தேவை. தயக்கத்துடன் சேயா ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவரது பரிசுகளையும் திறன்களையும் திறக்க தொடங்குகிறார். சில நிமிடங்களில் நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக் அதன் தொனியை சலிப்பான உரையாடல் மூலம் வரையறுக்கிறது. அது அதை வழங்கும் நடிகர்களின் திறன்கள் அல்லது இருப்புகளுடன் பொருந்தவில்லை. அவர்களின் முதல் வரிசையில் நிக் ஸ்டாலும் மக்கென்யூவும் ஒருவரையொருவர் வெறித்து பார்த்து திடமான சண்டை காட்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆண்டி சென் நடனமாடினார். சென் எண்ணற்ற சண்டை காட்சிகளுக்கு உக்ஸியா திரைப்படங்களை நினைவூட்டும் ஆற்றல், சமநிலையையும் அனிமேஷன் கட்டணத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படும் ட்ரேசர்கள், நிழல்கள் மற்றும் ஒளிரும் ஆற்றலையும் வழங்குகிறது. இந்த கலவையானது வாழ்க்கை கார்ட்டூனில் இருந்து கார்ட்டூனிஷ் மற்றும் வேடிக்கையானது வரை மாறுபடும் செயலை உருவாக்குகிறது. தற்காப்பு கலைகள் மற்றும் போர்களில் நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக் கனமாக இருக்கும்போது அது அழகாக இருக்கிறது. வெளிப்பாடு கனமான தருணங்களுடன் அது மெதுவாக வலம் வரும்போது படம் இழுக்கிறது மற்றும் உரையாடலின் பலவீனத்தை சமாளிக்க முடியாது. கிரேக்க உணவு முறைகள் பற்றிய குறிப்புகள் மற்றும் சக்திகளின் நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக் என்ற திரைப்படத்தின் முட்டாள்தனமான பெயரால் நாங்கள் மார்வெல் மற்றும் டிசி தழுவல்களை வழங்குகிறோம். மற்றவைகள் மாகென்யா ஒரு ஒழுக்கமான முன்னணி மனிதனை உருவாக்குகிறார், ஆனால் அவரது லைன் டெலிவரி பெரும்பாலும் மரமாகவும் மந்தமாகவும் இருக்கும். இதேபோல் மேடிசன் ஐஸ்மேன் சியன்னா அதீனாவாக மிகவும் ஆற்றல் மிக்க நடிப்பை வெளிப்படுத்துகிறார், ஆனால் அவர் வலிப்புடன் அமர்ந்திருக்கும் காட்சிகளில் அல்லது பல ஓவர் தி டாப் விக்களில் ஒன்றை அணிந்துள்ளார். யாகோ டினோகோ முதன்மை எதிரியாக இருக்க வேண்டும், ஆனால் அவரது பந்து வீச்சு பெரும்பாலும் சிரிக்க வைக்கும் போது நிக் ஸ்டால் வீணான திரை நேரத்துடன் இரண்டாம் வில்லனாக தனது சிறந்ததை செய்கிறார். மூத்த கலைஞர்களில் சீன் பீன் செய்ய வேண்டியது மிக குறைவு மற்றும் எதையும் காட்டிலும் அதிக வெளிப்பாடு சேர்க்கப்பட்டுள்ளது.
மார்க் டகாஸ்கோஸும் குறைவாக பயன்படுத்தப்படுகிறார், ஆனால் தொடர்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் என்பதில் அவரது வேலை வாய்ப்பு குறிப்புகள் அதிகம். கெய்ட்லின் ஹட்சன் மரின் தி ஈகிள் நைட்டாக திடமான, முகமூடி அணிந்த நடிப்பை வழங்குகிறார். ஃபேம்கே ஜான்சன் குராத் வில்லன் மற்றும் திரைப்படத்தின் மூலம் முழுமையான பரிமாணத்தை பெறுவதற்கான ஒரே கதாபாத்திரங்களில் ஒருவராக இந்த தழுவலின் சிறந்த அம்சம். இயக்குனர் டோமே பாகின்ஸ்கி முதன்மையாக அனிமேஷன் குறும்படங்கள் மற்றும் வீடியோ கேம் அறிமுகங்கள் பற்றிய வரவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பாக செய்கிறார், ஆனால் இந்த படத்தின் பெரும்பகுதி பிளேஸ்டேஷன் வீடியோ கேம்களில் இருந்து ஒரு கட்சின் போல் தெரிகிறது. பச்சை திரை முழுக்க முழுக்க இறுதிச் செயலின் மூலம் தெளிவாக தெரிகிறது, இது இந்த திரைப்படத்தை சுற்றி கட்டமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பயிற்சி காட்சிகள் மற்றும் கனவு காட்சிகள் சிறப்பு விளைவு வேலையில் இருந்து பயனடைகின்றன. இறுதி காட்சியானது பல கணினி உருவாக்கப்படும் விளைவுகளில் சிக்கியுள்ளது, அது செயலையே குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது. தோமாஸ் நவ்மியுக்கின் ஒளிப்பதிவு அனிம் படங்களின் மெதுவான இயக்கம் மற்றும் கூர்மையான கோணங்களை பிரதிபலிக்கிறது, ஆனால் படம் அதன் 2 மணி நேர ரன் டைமில் ஓடுவதால் அதிகப்படியான பயன்பாட்டிற்கு இரையாகிறது. யோஷிஹிரோ ஐகேவின் இசை கூட சில சமயங்களில் மிகவும் கிளர்ச்சியூட்டும், இடமில்லாததாக உணர்கிறது மற்றும் சில உரையாடல்களை மூழ்கடித்து தாளத்தை சிதைக்கிறது. மேலும் தொடர்ச்சிகளை ஆதரிக்கும் வகையில் இந்த படத்தில் பல அமைப்புகள் உள்ளன. இந்த திரைப்படத்திற்கு அவர்களால் ஒரு இதயத்தை கொடுக்க முடியவில்லை. விருப்பமுள்ள நடிகர்கள் மற்றும் சேவை செய்யக்கூடிய பட்ஜெட். ஆக்ஷன் காட்சிகள் நன்றாக நடனமாடப்பட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வலுவாக தொடங்கும் போது திரைப்படம் முக்கிய கதாபாத்திரங்களிலிருந்து போதுமான ஆற்றலையோ கவர்ச்சியையோ கைப்பற்ற தவறிவிட்டது. உங்கள் ஹீரோவை விட உங்கள் வில்லன் முன்னிலையில் இருந்தால் உங்கள் கதை சிக்கலில் உள்ளது. வச்சோவ்ஸ்கிஸின் ஸ்பீட் ரேசரை போல அனிமேஷன் காவியமாக இந்த திரைப்படம் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அது வேலை செய்திருக்கலாம். இல்லையெனில் அலிடா போர் ஏஞ்சல் உடன் ராபர்ட் ரோட்ரிக் செய்ததை போல இது மோசமானதாக இருந்திருக்க வேண்டும். அது நிகழும் போது நைட்ஸ் ஆஃப் தி சோடியாக் தோற்றமளிக்கிறது மற்றும் ஒரு உரிமையை கிக்ஸ்டார்ட் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சமரசம் போல் தெரிகிறது.